ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். வாட்சிங் ஜஸ்ட் நவீன் திங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் வதங்கினதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தேங்காவை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியும் அரைச்சிக்கலாம். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதை கழுவி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நண்டை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டா சூப்பரான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இந்த நண்டு மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.